ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் வந்து தமிழில் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் அண்ட் 2 லெசன் பார்த்துட்டோம். இது வந்து 3வது பாடம். சரிங்களா? 3வது பாடத்தோட பேர் பழமும் படகும். அதாவது பழமும் படகும். இந்த லா வந்து நல்ல நாக்க மடித்து சொல்லணும். சிறப்புலகரம்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழிக்கு மட்டுமே ஒரு சிறப்பான இந்த எழுத்து. வேறு எங்கேயுமே வந்து இந்த எழுத்து லா அப்படி மடித்து சொல்கிற எழுத்து வந்து கிடையாது. ஸோ இந்த லெசன் வந்து கரெக்டாக பழமும் படகும். பழம்னா தெரியும் உங்களுக்கு, ஃப்ரூட்ஸு. படகுனா போட். ஸோ இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என் நினைவில் அப்படின்னா போன தடவை படித்ததெல்லாம் ரீகேப் பண்ணி பார்த்தோம். அடுத்து கடற்கரைக்கு செல்வோமா, கடற்கரையை சுற்றியுள்ளதெல்லாம் பார்த்தோம். கா வரிசை பார்த்தோம். அடுத்து விமானத்தில் பறக்கலாம் வந்து கீ வரிசை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பழமும் படகும் வந்து கூ வரிசை வரப்போகுது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம அந்த பாடத்துக்கு போயிடலாம். பாடம் வந்து 3, தலைப்பு போய் சொல்லிட்டோம், பழமும் படகும். ஒரு நிமிஷம், பக்கம் நம்பர் வந்து மாறி இருக்காங்க. இந்த இருக்கு பழமும் படமும். ஸோ இதுதான் லெசன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கதைன்னு சொல்கிறத காட்டிலும் உங்களுக்கு வந்து எழுதினதை வாசித்து பழகிறதுக்காக உள்ள ஒரு படம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க, வாசித்து பாருங்கள். பழத்தோட்டத்துக்கு செல்ல திட்டமிட்டன. பழத்தோட்டம் இட்டாயும் பழத்தோட்டம் செல்ல திட்டமிட்டன. பழத்தோட்டத்துக்கு செல்ல திட்டமிட்டன. யார்? இந்த அனிமல்ஸு, பேர்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, பழத்தோட்டம்னா பழங்கள்லாம் விளையிற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ எல்லோரும் என்ன பண்ணாங்க, ஒரு போட் எடுத்துகிட்டு, ஏன்னா அந்த பழத்தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா அவங்க தங்கியிருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஆற்றை கடந்து அந்த சைடு போகிற மாதிரியான ஒரு இடத்துல தான் வந்து இருக்குது. ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து பழத்தோட்டத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி போகிறாங்க? படகுல போகிறாங்க. ஸோ படகுல எல்லோரும் ஏறிட்டாங்க. பேர்ட்ஸ் எல்லாம் பறந்து போகிறாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டு பழங்களை பறித்தன. தோட்டத்துக்கு போயிட்டாங்க. தோட்டத்துக்கு போனோன்னா ஒரே பழம், எங்கே பார்த்தாலும் ஒரே பழங்களாக இருக்குது. ஒரே ஜாலி. ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, வாட்டர்மெலன் இருக்குது, எல்லா ஃப்ரூட்டும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ரொம்ப ஹாப்பியாக பறிக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த பேஸ்கெட்டில் கூடையில் பறிச்சுட்டு இப்போ திரும்ப படகுல ஏறுறாங்க. படகுல ஏறும்போது அவங்க வீட்டுக்கு போகணும் இல்லையா? படகுல ஏறினா படகுல தான் வந்து ரிவரை ஆற்றை க்ராஸ் பண்ணி அவங்க வந்திருக்காங்க. இப்போ திரும்ப அவங்க போகிறாங்க அவங்க ஊருக்கு. போகும்போது என்ன ஆகுது, வரும்போது அவங்க 2 பேர் மட்டும்தான் இருந்தனால அந்த படகு வந்து வெயிட்டை வந்து நல்லா தாங்குச்சு, இவங்களோட வெயிட்டை வந்து தாங்குச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, சந்தோஷத்தில் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிச்சிட்டாங்க, நிறைய பழங்களெல்லாம் பறிச்சிட்டாங்க. அப்படி பழங்களை பறித்து அந்த பழங்களெல்லாம் போட்டில் வச்சோடனே, அந்த படகுல வச்சோடனே படகுல என்ன பண்ணிருச்சு, எடை கூடிருச்சு. எடை தாங்காமல் படகு தள்ளாடியது. அப்படின்னா எடைனா வெயிட், ரொம்ப வெயிட் ஆயிடுச்சு. ரொம்ப வெயிட்டானா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பரில் நீங்கள் வந்து ஒரு கப்பல் மாதிரி செய்யுங்க. கப்பல் செய்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் போன கிளாஸில். ஸோ நீங்கள் கப்பலை செஞ்சு ஒரு தண்ணியில் விட்டு பாருங்கள், அழகாக மிதந்துட்டுருக்கும். ஸோ அதில் சின்னதாக வந்து ஒரு கோழி ரெக்கையை போட்டிங்க அப்படின்னா அப்புறமும் மிதக்கும். அதே இதுக்கு ஒரு கல்லை தூக்கி போடுங்க, அந்த போட் மேலே வைங்க, அது வெயிட்டு தாங்காமல் அந்த கப்பல் வந்து தண்ணிக்குள்ளே முங்கிடும். காரணம் என்னென்னா, போட் வந்து அது வந்து வெயிட் ஓரளவுக்கு தான் வெயிட் தாங்கும். அதிகமாக வெயிட் சேர வெயிட் கூட தண்ணிக்குள்ளே முங்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி இது எடை தாங்காமல் அப்படி தள்ளாடுது, முங்குற மாதிரி ஆகுது. என்னடா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவங்க கூட சேர்ந்து யாரெல்லாம் போனாங்க பழம் பறிக்கிறதுக்கு? நிறைய பேர்ட்ஸ் போச்சு. கழுகு போச்சு, குருவி போச்சு, புறா போச்சு, காக்கா போச்சு, நிறைய பேர்ட்ஸ் போனாங்க. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, பறவைகள் பழக்கூத்துக்களை கவ்விக்கொண்டன. இப்போ இதில் வெயிட் இருந்தால் தானே படகு முங்கும். அதுங்கெல்லாம் வாயில் அதை கவ்வி எடுத்துக்கிச்சு. அதை எடுத்துகிட்டு பறந்து போனோன்னா இப்போ வெயிட் போட்டில் இருக்க, படகுல இருக்க வெயிட் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கம்மியாயிடுச்சு. கம்மியானோன்னா போட்டு ஸ்டேபிள் ஆகிடுச்சு. போட் வந்து நார்மலாக மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு, தள்ளாடாமல் மூழ்காமல் நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கரையை அடைந்தன, மகிழ்வுடன் தின்றன. கரைக்கு வந்து சேர்ந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக என்ன பண்ணிட்டாங்க, எல்லா ஃப்ரூட்ஸையும் எல்லோரும் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து அவங்க சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டாங்க.
ஓகேவா? ஸோ இந்த கதையை திரும்ப சொல்லணுன்னா, எல்லா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, விலங்குகளும் மிருகங்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, பழத்தோட்டத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணாங்க. பழத்தோட்டத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணப்ப அவங்க வந்து ஆற்றை கடந்து தான் போக வேண்டியிருந்தது. ஸோ படகுல கிளம்புனாங்க. படகுல கிளம்பிட்டு பழத்தோட்டத்துக்கு போய் சேர்ந்து எல்லா பழங்களையும் பறிச்சுட்டு திரும்ப படகுல வீட்டுக்கு திரும்பி வரும்போது எடை தாங்காமல், அதாவது வெயிட் தாங்காமல் படகு வந்து ரொம்ப தள்ளாடிச்சு. அதுக்கப்புறம் பறவைகள்லாம் இருந்தனால அவங்க வந்து வாயில் ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சத்தை கவிட்டு பறந்து போயிட்டாங்க. ஸோ போட் வந்து வெயிட் வந்து படகு வந்து எடை கம்மியானனால கொஞ்சம் ஸ்டேபிளாக, அதாவது தடுமாற்றம் இல்லாமல் தள்ளாடாமல் நார்மல் ஆயிடுச்சு. வந்து சேர்ந்த உடனே எல்லோரும் சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து அளித்து நல்ல உணவு சாப்பிட்டாங்க. ஃப்ரூட்ஸு, பழங்களை சாப்பிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டோரி. அது ஒரு கதை உங்களுக்கு. அடுத்தது இப்போ வந்து நம்ம படிக்க போகிறது கா கா கீ கூ கீ வரிசை படிச்சிட்டோம். இப்போ இந்த பாடத்தில் வந்து கூ கூ 2 படிக்க போகிறோம். ஓகேவா? அது உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஊ வரிசை. சரிங்களா? இப்போ இதில் வந்து இந்த படத்தை பார்த்து பேரை சொன்னால் போதும். படத்தோட பேரை பார்த்து சொல்லும்போது அதோட முதல் எழுத்தோ இல்லை அது நடுவில் வர்ற எழுத்தோ வந்து அந்த உச்சரிப்பில் வர்ற ஒரு உயிர்மெய் எழுத்தாக இருக்கும். ஸோ இப்போ இது என்னது? குரங்கு. கூரங்கு. ஸோ அந்த கூ சொல்கிறாங்க. இது என்னது? வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். குடம். குடம் அந்த எழுத்து, அதுதான் வந்து இந்த எழுத்து. இது வந்து கூக்கு வந்து என்ன சொல்லலாம்? குரங்கு, குடம் இப்படி சொல்லலாம். இதுலேயே கூல ஆரம்பிக்கிற மாதிரி சவுண்டில் என்னென்ன மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். வீட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அது என்ன எழுத்து, என்ன பொருள் அப்படின்னு சொல்லி மிஸ்க்கு அப்புறமா சொல்லுங்கள் அடுத்த கிளாஸு. அடுத்தது இது என்னது? எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆணி அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை கல்லெல்லாம் தட்டி புளியெல்லாம் தட்டி உடைப்பாங்க, புளியோட கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து சுத்தியல். என்னது? சுத்தியல். இது வந்து சுறா மீன். இந்த மீனுக்கு பேர் வந்து சுறா மீன். இங்கிலீஷில் இதுக்கு பேர் ஷார்க். சரிங்களா? ஸோ இப்போ சொல்லி பாருங்கள். சுத்தியல். முதல் எழுத்து சு. சுறா அப்படின்றதுல முதல் எழுத்து சு. அந்த எழுத்து தான் இது. சா போட்டு கீழே ஒரு கோடு வருது. சரிங்களா? அடுத்தது இங்கே வாங்க. இது பேர் என்ன? ஆடு. எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது வீடு. இப்போ ஆடுலையும் வீடுலையும் எது பொதுவான எழுத்து உச்சரிப்பாக இருக்குன்னா டு. அப்போ டு தான் இது. சரிங்களா? ஆடு, வீடு. இது வந்து டு. டானா இருக்குல்ல, டானா, காஞா சாஞா டா. அந்த டாவோட ஊவை சேர்க்கும்போது, இட்டோட ஊவை சேர்க்கும்போது டு இல்லைன்னா டு அப்படி சொல்கிற மாதிரி வரும். அடுத்தது இது வந்து துடுப்புமா. படகு ஓட்டும் போது சைடில் அப்படி தண்ணியை தள்ளிக்கிட்டே போவாங்கல்ல, அது வந்து ஒரு துடுப்பு. இன்னொரு டைப் ஆஃப் துடுப்பு இருக்குது. இன்னொரு துடுப்பு பேர் வந்து இந்த பொங்கல்லாம் கிண்டும் போது பண்ணுவாங்கல்ல, அது கூட துடுப்புன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். துடுப்பு. சரிங்களா? அதாவது கீழே ஃப்ளாட்டாகவும் மேலே கம்பா நீளமாக வர்றது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். துடுப்பு. அடுத்தது தும்பி. நம்ம பேச்சு வழக்கில் இதை வந்து தட்டான்னு சொல்லுவோம். தட்டான்லாம் பிடிச்சி விளையாடிருப்பீங்க எனக்கு தெரியும். ஆனால் பேச்சு வழக்கில் தட்டான் இருந்தாலும் அதோட இன்னொரு பேர் வந்து தும்பி. இப்போ இது துடுப்பு, இது தும்பி அப்படின்னா துடுப்பு, தும்பி. ஸோ இந்த எழுத்து தான் து. இது வந்து இத்துன்ற எழுத்தோட ஊ சேரும்போது இத்து ப்ளஸ் ஊ துடுப்பு, தும்பி. சரிங்களா? அடுத்தது இதை பாருங்கள். நுங்கு. இப்போ இந்த சீசனில், சம்மர் சீசனில் கிடைக்கும் நுங்கு. பனை மரத்துலேருந்து கிடைக்கும். இந்த பனை மரம் நம்மளோட என்ன சொல்கிறது, நல்ல தண்ணியெல்லாம் கிரவுண்ட் வாட்டர், அதாவது மழை தண்ணியை வந்து பூமியில் சேர்த்து வைக்கிறதுக்கு நிறைய உதவி செய்கிற ஒரு மரமாக இருக்கனால நிறைய வந்து பனை மரம்லாம் நடணும்னு இப்போ சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நுங்கு பனைமரத்துலேருந்து கிடைக்கிற அந்த ஃப்ரூட், அதுதான் வந்து நுங்கு. அடுத்து இது வந்து சோப்புலாம் போட்டு அப்படி கலக்கும்போது என்ன வரும்? நுரை. ஸோ நுரை, நுங்கு. இதுதான் நூ. இந்த நூ வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்து. காஞா சாஞா டானா தானா, அதாவது இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இத்து இந்துன்னு சொல்கிறீங்க பாருங்கள். அந்த இத்து இந்துன்னு சொல்கிறோம்ல, அந்த இந்து கூட்டல் நூ. சரிங்களா? நுங்கு. அடுத்தது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புளிய மரம். புளி ரசத்துக்கெலாம் போடுறோம்ல, சாம்பாருக்கெலாம் போடுவாங்கல்ல, அது. இது புறா புளி. ஸோ இதுதான் பூ. இந்த பூ வந்து இப்பு ப்ளஸ் ஊ வந்து பூ. சரிங்களா? அடுத்தது இது வந்து முரம். வீட்டில் வந்து சொலகுன்னு சொல்லுவோம், ஆனால் கரெக்டான சொல் வந்து முரம் முயல். ஸோ முரம் முயல்னு சொல்லும்போது இம்மு ப்ளஸ் ஊ வந்து முரம் முயல். அடுத்தது கரும்பு.
இது குருவி. ரெண்டுலேயும் பொதுவான எழுத்து எதுன்னு பாருங்கள், ரு. கரும்பு, குருவி. அப்போ அந்த ரூ தான். ரூ வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ரா, சின்ன ராவோட இரு ப்ளஸ் ஊ வந்து ரு. குருவி, கரும்பு. அடுத்தது இது வந்து எலுமிச்சை. எலுமிச்சைனா லெமன், உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே. லெமன் ஜூஸ், லைம் ஜூஸ் குடிப்பீங்க, எலுமிச்சை சாதம் சாப்பிடுவீங்க. ஸோ எலுமிச்சை, எழு. சரிங்களா? அடுத்தது இது வந்து கிளுகிழுப்பை. குழந்தைங்க விளையாடும்போது கிளுகிழுக்குன்னு அப்படி அழுகாமல் இருக்கும்போது அப்படி அசைச்சு காமிப்பாங்க, அது உள்ளே இந்த சவுண்டு வரும்ல. ஸோ லு, அது லூ தான் பொதுவானது. இது வந்து குண்டுலான்னு சொல்கிற அந்த லாவோட இல் இருக்குல்ல, இல் ப்ளஸ் ஊ வந்து லூ. சரிங்களா? அடுத்தது ரூ. இது எல்லாருக்கும் பிடிச்சது, முறுக்கு. இது கிணறு. இப்போ இது ரெண்டு வார்த்தையும் பொதுவானது எது இருக்குது, ரூ. ஸோ இதுதான் அந்த ரூ. இது வந்து பெரிய ரா, அது அழுத்தமாக சொல்கிற வர்றதுல வருது. ஸோ இற்றுன்னு சொல்லுவோம். அந்த ப்ளஸ் ஊ வந்து ரூ. முறுக்கு, கிணறுல வருது. சரிங்களா? இப்போ படத்தை பார்த்து பேர் சொல்லிடலாம். இது வந்து குயில், குயில். பசு, பசு. இந்து, நண்டு. இப்பா இக்கி, துப்பாக்கி. இங்கு, நுங்கு. புளி. இந்த புளி வேறு, நம்ம ரசத்துக்கு குழம்புக்கு கரைக்கிற புளி வேறு, அதுக்கு வேறலா, இதுக்கு வேறலா. படிக்கும்போதே அதை ஞாபகமாக படிச்சிடணும். இந்த குண்டு லா போட்டு லீ போட்டோம் அப்படின்னா புளி, கடிக்க வர்ற புளி, மிருகம். சரிங்களா? அடுத்தது இம்பு, கரும்பு. இந்த இருக்குமா, இம்பு, கரும்பு. இம்பு, எலும்பு. இது வந்து புழு. இது நம்ம ஸ்கூல்லே நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செடியில் வந்து வரும், கேட்டபில்லர். இது வந்து என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் அப்புறமா வந்து பியூப்பான்னு ஒரு ஸ்டேஜுக்கு போய் பட்டர்ஃப்ளையாக மாறிடும், இல்லைன்னா அந்த வேறு பூச்சிகளாக மாறுறது. முதல் ஸ்டேஜ் வந்து இது புழு. இது புற்று. சரிங்களா? அடுத்தது இது வந்து சூ வரிசை எழுதி காமிக்கிறோம், அதை நீங்கள் படிச்சிருங்க. சரிங்களா? அடுத்தது எழுத்தை கண்டுபிடிப்போம். இதெல்லாம் புக்கில் இருக்குது. இப்போ இதை பாருங்கள், படிப்போம், இணைப்போம். புற்றுன்னா உங்களுக்கு தெரியும், புற்று எது, எலும்பு எது, முறுக்கு எது, துடுப்பு எது. ஸோ படத்தை இணைக்கணும். இதுதான் அடுத்தது நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. புக் எக்ஸசைஸ் மலை. இப்போ பாருங்கள், கூடுது பார் வானத்திலே மேகக்கூட்டங்கள், மின்னுது பார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள், தட என இடி இடிக்குது தாளம் தப்பாமல், குடு என ஓடுவோமே வெளியில் இருக்காமல், கலகல என சிரிப்போமே கள்ளம் இல்லாமல், கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல். இந்த பாட்டோட தலைப்பு வந்து மழைனா உங்களுக்கு தெரியும், ரெயின். மழை தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்தில் வந்து தண்ணிக்கு தேவையை வந்து நம்மளுக்கு வந்து தண்ணியை கொடுக்கறது வந்து முக்கியமானது எதுனா மழை தண்ணி தான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அடிக்கடி கரெக்டாக அதனால தான் வந்து நல்ல மழை பெய்யணும், நம்மளும் எல்லோரும் சாமி கும்பிடணும், நல்ல மழை வந்து பெய்யணும். சரிங்களா? கூடுது பார் வானத்திலே மேகக்கூட்டங்கள் அப்படின்னா வானத்தில் மேகம்லாம் கூடும். இப்போ வந்து இடிக்குது, மின்னல் வருது அப்படின்றது உங்களுக்கு எப்படின்னு தெரியுமான்னு தெரியல. மேகங்கள் ஒன்றோட ஒன்று இப்படி மூவ் ஆகும். வானம்ன்றது வேறு, மேகம்ன்றது வேறு. மேகம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படி மேகம் ஒன்றோட ஒன்று போகும்போது ஒன்றோட ஒன்று உரசும் போது வர்ற சத்தம் தான் இடி. அந்த உரசும் போது வர்ற வெளிச்சம் தான் வந்து மின்னல். ஸோ கூடுது பார் வானத்திலே மேகக்கூட்டம்னா வானத்தில் ஒன்றா கூடுது, மின்னுது பார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள். அப்போ என்ன ஆகுது, ஒன்றோட ஒன்று உரசும் போது மின்னல் வரும். தட என்னை இடிக்குது பார் தாளம் தப்பாமல். அப்போ உன்னோட ஒன்று இடிக்கும்போது, அந்த உன்னோட ஒன்று உரசும்போது, அந்த மேகம் உரசும்போது, க்ராஸ் பண்ணும்போது, ஒன்றோட ஒன்று டச் பண்ணும்போது தடன்னு அப்படியே இடி டமால் விழுதுன்னு நம்ம சொல்லுவோம். இதில் தடன்னு சொல்லியிருக்கேன். குடு என ஓடுவோமே வெளியில் நிற்காமல். அப்போ வெளியில் மழையில் நனையலான்னு பிளான் பண்ணாமல் என்ன செய்யணும், நேராக வீட்டுக்குள்ளே ஓடி போயிடணும். ஸோ மழையில் நனையலான்னு நினைக்கிறது ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் மழை வந்து ஒரு சில நேரம் சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் வந்துடும். அதே மாதிரி மின்னல் வெட்டுற நேரத்தில் பச்சை மரத்துக்கு கீழே நிற்கக்கூடாது, மரத்து மேலே இடி விழுந்துடும், மரத்து மேலே மின்னல் தாக்கிடும். ஒரு சில நேரம் கண்ணு தெரியாமல் போயிடும்னு சொல்லுவாங்க, உடம்பு சரியில்லாமல் போயிடும். சில நேரம் அதுக்கு மீறி பெருசாகவும் ஏதாவது நடக்கலாம். அதனால் மழை பெய்யுது அப்படின்னா பேசாமல் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துடணும். அந்த நேரத்தில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த நேரத்தில் டிவி பார்க்குறேன்னு சொல்லக்கூடாது, ப்ளக் பாயிண்ட்ஸ். ஏன்னா அது வழியெல்லாம் கூட சில நேரம் மின்னல் வந்து தாக்கும்.
சரிங்களா? கலகல என சிரிப்போமே கள்ளம் இல்லாமல், கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல். ஸோ கப்பல் விடலாம் எப்போன்னா மழை நின்னதுக்கு அப்புறமா தண்ணி அங்கங்கே ஓடிட்டுருக்கோம்ல, அதில் போய் நீங்கள் கப்பல் விட்டு விளையாடலாம். ஸோ இன்னொரு தடவை பார்த்துடலாம். மழை கூடுது பார் வானத்திலே மேகக்கூட்டங்கள், மின்னது பார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள், தடதட என இடி இடிக்குது தாளம் தப்பாமல், குடுகுடு என ஓடுவோமே விடையில் நிற்காமல், கலகல என சிரிப்போமே கள்ளமில்லாமல், கப்பல் வெட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல். அவ்வளோதான். அடுத்தது இக்கு ப்ளஸ் ஊ வரிசை பார்த்துட்டோம். அதாவது மெய்யெழுத்துக்கள் ப்ளஸ் ஊ வரிசை பார்த்துட்டோம். இது மெய்யெழுத்துக்கள் ப்ளஸ் ஊ வரிசை. ஊ வரிசைன்னு சொல்லும்போது குறில் நெடில் சவுண்டுக்குரிய வித்தியாசம் மட்டும். கு அப்படின்னு சொல்கிறதும் கூ தூ அப்படி சொல்கிறதும் தான் இருக்கும். ஸோ இப்போ இது படத்தை பாருங்கள், படத்தை பேரை சொல்லி பாருங்கள். இது கூண்டு, இன்னொன்று கூடாரம். இப்போ ரெண்டுக்கு பொதுவான எழுத்து கூ இருக்குது. ஸோ கூ, இதுதான் கூ. இது வந்து இக்கு கூட்டல் ஊ, அதுதான் கூ. சரிங்களா? எழுத்தை மறந்துடக்கூடாது. அடுத்தது தூ, இது வந்து தூண். வீட்டிலலாம் இருக்கும், தூண் இருக்கும். இல்லைன்னா ஆயிரங்கால் மண்டபத்துக்கு போயிருந்திங்கன்னா இருக்கும், கோயிலெல்லாம் இருக்கும் தூண். வீட்டுகளில் இப்போ அதிகமாக இருக்கிறதில்ல, ஆனால் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. இது வந்து தூண்டில், மீன் பிடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும் தூண்டில். தூண், தூண்டில்ல இதுதான் தூ. இத்து ப்ளஸ் ஊ வந்து தூ. சரிங்களா? அடுத்தது இது பார்த்திங்கன்னா பூரி. பூரி போட்டு தருவாங்கல்லம்மா, அந்த பூரி. இது வந்து பூண்டு, வெள்ளை பூண்டுன்னு சொல்கிறோம்ல, வெறுமனை பூண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ பூரி, பூண்டு, பூ, இதுதான் பூ. வெறும் இந்த எழுத்து மட்டுமே நம்ம தலையில வைக்கிறோம்ல பூ, அந்த பூ, இந்த ஒரு எழுத்துக்கூட அர்த்தமே வந்து பூ, பூக்கள், அந்த மாதிரி அர்த்தம். சரிங்களா? அடுத்தது மூடி. இது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். மூடி, எல்லாத்தோட பாத்திரத்தோட மூடி, இல்லை கீழே ட்ரைனேஜ் போடுறதோட மூடி, எல்லாமே மூடின்னு சொல்லுவோம். மூடி. இது வந்து மூங்கில். ஸோ ரெண்டுக்கும் பொதுவானது மூ, மூங்கில், மூடி. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இது சொல்லிடுறோம். இப்போ இந்த எழுத்தெல்லாம் பேரை படத்தை பார்த்து பேர் சொல்லி போகிறோம். கூடு, சூரியன், சூரியாயின் சூரியன், குண்டூசி, கூயிண்டூசி, குண்டூசி. அடுத்தது தூண்டில், தூண்டில், நூல், பூட்டு, பூயிற்று, பூட்டு. அடுத்தது மூயிங்கீயில், மூங்கில், வாயில்லூரு, வள்ளூரு, வ இல் லூரு, வள்ளூரு. வானூர்தி, வா நூ இர் தி, வானூர்தி. வானூர்தினா ஏரோப்ளேன். பார்த்துட்டிங்க, ஓகேவா? வெரி குட். ஸோ இது எல்லாமே அந்த கூ நியூ சூ எழுத்துக்களை பார்க்குறது தான் படிப்போம் எழுதுவோம். இது வந்து நோட்டில் கொடுத்துட்றாங்க, நீங்கள் பார்த்து எழுதிடுங்க. அதுக்கு அடுத்தது இது வந்து ஒரு ஸ்டோரி, உனக்கும் எனக்கும். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியமாக வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணி சாப்பிடணும். ஒரு சாப்பிட்றதுன்னு கிடையாது, எதுவாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கணும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு பூனை உட்காந்துருக்காங்க. அப்போ கிர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. பூனை கேட்குறாங்க, யாரது, யாரது, யாரது அப்படின்னு கேட்டோடனே வெளியில் ஒரு பூனைக்குட்டி இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டு. வரலாமா, 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 நான் உள்ளே வரலாமா அப்படி கேட்குறேன். வா வா வந்து உட்காரு, வா வந்து ஊயிட்காரு, உட்காரு, வா வந்து உட்காரு வா அப்படின்னு சொல்லு. ஆனால் அப்போ வந்து பாருங்கள், இந்த பூனைக்குட்டி உள்ள வீட்டுக்குள்ளே உட்காந்து பூனைக்குட்டி கையில் முறுக்கு மாதிரி வச்சு ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. இப்போ யாரோ வந்தோடனே அது என்ன செய்யுது, பின்னாடி ஒளிச்சு வச்சுக்குது. வா வந்து உட்காருன்னு சொல்லுது. சரி, அப்புறம் என்ன பண்ணுறது, வந்துட்டாங்க, நம்ம அவங்களுக்கு எதுவும் கொடுக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காம என்ன பண்ணியிருக்கு, ஒளிச்சு வச்சுருக்கு பின்னாடி. ஆனால் வெளியிலேருந்து வந்த பூனை இருக்குது பார்த்தியா, இந்தா உனக்கு முறுக்கு அப்படின்னு கொடுக்குது. சரியா? கொடுத்தோன்னே தான் நம்ம பூனைக்குட்டிக்கு ஐயோ எனக்கா, அப்போ நானும் தானே கொடுத்துருந்துருக்கணும், நான் மட்டும் என்னதை ஒளிச்சு வச்சுருக்கனே கொடுக்காம அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு, இந்தா உனக்கும் அப்படின்னு கொடுக்குது. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்து நமக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைக்காம எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணும். சாப்பிடும்போது யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். இப்போ இது சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும்லாம் கணக்கு கிடையாது. பெரியவங்கள இருந்தவங்க பாட்டி அப்பத்தா இருக்காங்க, ஆயா இருக்காங்க, நம்ம சின்ன பிள்ளைங்க தான் சாப்பிடணும், அப்பத்தாவுக்கெலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாருமே சாப்பிடணும், எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்கும். அதனால என்ன பண்ணணும், கொடுத்துடணும். சரிங்களா? ஸோ இதோட இந்த பாடம் நிறைவு பெறுது. இதில் நம்ம பார்த்தது கு மற்றும் உ மற்றும் ஊ வரிசை எழுத்துக்கள், சொற்கள், 2 ஸ்டோரி, ஒரு பாட்டு.
சரிங்களா? தேங்க்யூ.